ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் கிளாஸ் ரூமில் பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசலான்னு இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நான் உள்ளே வரலாமா? நான் உள்ளே வரலாமா? எல்லா கிளாஸ் ரூம்லேயுமே பிள்ளைங்க போகும்போது கண்டிப்பாகவே உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு தான் போகணும் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, மே ஐ கம்மின், மே ஐ கம்மின், நான் உள்ளே வரலாமா? நெக்ஸ்ட் ஒன், உன் வகுப்பு ஆசிரியர் யார்? உன் வகுப்பு ஆசிரியர் யார்? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, ஹூ இஸ் யுவர் கிளாஸ் டீச்சர்? ஹூ இஸ் யுவர் கிளாஸ் டீச்சர்? உன் வகுப்பு ஆசிரியர் யார்? நெக்ஸ்ட் ஒன், போர்டை சுத்தம் செய்யவும், போர்டை சுத்தம் செய்யவும். காலையிலே போனோன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் அதுக்கு முதல் நாள் லாஸ்ட் பீரியட் ஃபுல்லாக நிறைய எழுதியிருப்பாங்க. ஸோ டீச்சர் வந்த உடனே சொல்லுவாங்க, போர்டை வந்து க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ப்ளீஸ் க்ளீன் த போர்டு, ப்ளீஸ் க்ளீன் த போர்டு. போர்டை சுத்தம் செய்யவும். நெக்ஸ்ட் ஒன், இன்று யார் வரவில்லை? இன்று யார் வரவில்லை? இன்றைக்கி யாராவது ஆப்சண்ட் ஆகிருக்காங்களா? யாரெல்லாம் இன்றைக்கி வரல அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, ஹூ இஸ் ஆப்சண்ட் டுடே? ஹூ இஸ் ஆப்சண்ட் டுடே? இன்று யார் வரவில்லை? நெக்ஸ்ட் ஒன், கவனமாக பாருங்கள், கவனமாக பாருங்கள். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, வாட்ச் கேர்ஃபுல்லி, வாட்ச் கேர்ஃபுல்லி, கவனமாக பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து சத்தமாக பேசவும், தயவு செய்து சத்தமாக பேசவும். சில பிள்ளைங்க பேசுகிறது கேட்கவே கேட்காது. ஸோ சில டைமில் டீச்சர்ஸ் வந்து இப்படி சொல்லுவாங்க, சத்தமாக பேசு, நீ பேசுகிறது கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, கேன் யூ ஸ்பீக் லவுடர் ப்ளீஸ்? கேன் யூ ஸ்பீக் லவுடர் ப்ளீஸ்? தயவு செய்து சத்தமாக பேசவும். நெக்ஸ்ட் ஒன், என் கருத்து உங்களுக்கு புரிகிறதா? என் கருத்து உங்களுக்கு புரிகிறதா? இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, டிட் யூ கெட் மை பாயிண்ட்? டிட் யூ கெட் மை பாயிண்ட்? என் கருத்து உங்களுக்கு புரிகிறதா? நெக்ஸ்ட் ஒன், எந்த புத்தகம்? எந்த புத்தகம்? விச் புக்? விச் புக்? எந்த புத்தகம்? நெக்ஸ்ட் ஒன், இது சரியா? இது சரியா? இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இஸ் திஸ் கரெக்ட்? இஸ் திஸ் கரெக்ட்? இது சரியா? நெக்ஸ்ட் ஒன், இன்னும் ஒரு முறை விளக்க முடியுமா? இன்னும் ஒரு முறை விளக்க முடியுமா? சில பிள்ளைங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் அது சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா கேட்பாங்க, எனக்கு இன்னொரு தடவை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, கேன் யூ எக்ஸ்பிளைன் இட் ஒன்ஸ் மோர்? கேன் யூ எக்ஸ்பிளைன் இட் ஒன்ஸ் மோர்? இன்னும் ஒரு முறை விளக்க முடியுமா? நெக்ஸ்ட் ஒன், நான் குழுவில் சேரலாமா? நான் குழுவில் சேரலாமா? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, மே ஐ ஜாயின் த குரூப்? மே ஐ ஜாயின் த குரூப்? நான் குழுவில் சேரலாமா? நெக்ஸ்ட் ஒன், நான் ஜன்னலை திறக்கலாமா? நான் ஜன்னலை திறக்கலாமா? இது நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, மே ஐ ஓப்பன் த விண்டோ? மே ஐ ஓப்பன் த விண்டோ? நான் ஜன்னலை திறக்கலாமா? நெக்ஸ்ட் ஒன், நான் கேள்விக்கு பதிலளிக்க முடியுமா? நான் கேள்விக்கு பதிலளிக்க முடியுமா? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, கேன் ஐ ஆன்சர் த கொஷின்? கேன் ஐ ஆன்சர் த கொஷின்? நான் கேள்விக்கு பதிலளிக்க முடியுமா? நெக்ஸ்ட் ஒன், நான் வெளியே போகலாமா? நான் வெளியே போகலாமா? இதை நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா, மே ஐ கோ அவுட்? மே ஐ கோ அவுட்? நான் வெளியே போகலாமா? நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா? தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா? கேன் யூ ஹெல்ப் மீ ப்ளீஸ்? கேன் யூ ஹெல்ப் மீ ப்ளீஸ்? தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா? நெக்ஸ்ட் ஒன், கிளம்ப வேண்டிய நேரம் இது. கிளம்ப வேண்டிய நேரம் இது. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, இட்ஸ் டைம் டு லீவ். இட்ஸ் டைம் டு லீவ். கிளம்ப வேண்டிய நேரம் இது. நெக்ஸ்ட் ஒன்,
இன்று ஏன் எழுதவில்லை? இன்று ஏன் எழுதவில்லை? சில பிள்ளைங்க ஹோம்ஒர்க் எழுதாமல் வந்திருப்பாங்க. ஸோ டீச்சர்ஸ் கேட்பாங்க இல்லையா, நீ ஏன் இன்னைக்கு இதை எழுதலை அப்படின்னு. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, why are you not writing today? why are you not writing today? இன்று ஏன் எழுதவில்லை? நெக்ஸ்ட் ஒன், மாணவர்கள் பள்ளி மைதானத்தை சுத்தம் செய்கின்றனர். மாணவர்கள் பள்ளி மைதானத்தை சுத்தம் செய்கின்றனர். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் clean the school ground. ஸ்டூடெண்ட்ஸ் clean the school ground. மாணவர்கள் பள்ளி மைதானத்தை சுத்தம் செய்கின்றனர். நெக்ஸ்ட் ஒன், உன் நண்பன் இன்று பள்ளிக்கு வந்தானா? உன் நண்பன் இன்று பள்ளிக்கு வந்தானா? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, Did your friend come to school today? Did your friend come to school today? உன் நண்பன் இன்று பள்ளிக்கு வந்தானா? நெக்ஸ்ட் ஒன், ஏன் தாமதம்? ஏன் தாமதம்? சில பிள்ளைங்க எப்பயுமே லேட்டாக வருவாங்க. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, why are you late? why are you late? ஏன் தாமதம்? நெக்ஸ்ட் ஒன், ஆங்கில பாடம் மிகவும் கடினம் அல்ல. ஆங்கில பாடம் மிகவும் கடினம் அல்ல. சில பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்ட்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது ஈஸி தான், அது ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, இங்கிலீஷ் லெசன் இஸ் நாட் வெரி டிஃபிகல்ட். இங்கிலீஷ் லெசன் இஸ் நாட் வெரி டிஃபிகல்ட். ஆங்கில பாடம் மிகவும் கடினம் அல்ல. நெக்ஸ்ட் ஒன், இன்று மதிய உணவு என்ன? இன்று மதிய உணவு என்ன? வாட்ஸ் ஃபார் லஞ்ச் டுடே? வாட்ஸ் ஃபார் லஞ்ச் டுடே? இன்று மதிய உணவு என்ன? நெக்ஸ்ட் ஒன், இந்த பீரியட் சலிப்பாக உள்ளது. இந்த பீரியட் சலிப்பாக உள்ளது. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, திஸ் பீரியட் இஸ் போரிங். திஸ் பீரியட் இஸ் போரிங். இந்த பீரியட் சலிப்பாக உள்ளது. நெக்ஸ்ட் ஒன், வீட்டு பாடம் மிகவும் எளிதானது. வீட்டு பாடம் மிகவும் எளிதானது. The homework is very easy. வீட்டு பாடம் மிகவும் எளிதானது. நெக்ஸ்ட் ஒன், நான் பள்ளிக்கு பஸ்ஸில் வருகிறேன். நான் பள்ளிக்கு பஸ்ஸில் வருகிறேன். I come to school by bus. I come to school by bus. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு பிடித்த பாடம் என்ன? உனக்கு பிடித்த பாடம் என்ன? What's your favorite subject? What's your favorite subject? உனக்கு பிடித்த பாடம் என்ன? நெக்ஸ்ட் ஒன், வெற்றிடத்தை சரியாக நிரப்பவும். வெற்றிடத்தை சரியாக நிரப்பவும். Fill in the blanks properly. Fill in the blanks properly. வெற்றிடத்தை சரியாக நிரப்பவும். நெக்ஸ்ட் ஒன், மன்னிக்கவும், நான் இங்கு வரவில்லை. மன்னிக்கவும், நான் இங்கு வரவில்லை. I'm sorry, I did not hear. I'm sorry, I did not hear. மன்னிக்கவும், நான் இங்கு வரவில்லை. நெக்ஸ்ட் ஒன், என்னிடம் கேள். என்னிடம் கேள். மிஸ் சொல்லுவாங்க இல்லையா, உனக்கு ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஆஸ்க் மீ. ஆஸ்க் மீ. என்னிடம் கேள். என்னிடம் கேட்காதே. என்னிடம் கேட்காதே. இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், திருப்பி கொடு. திருப்பி கொடு. கிவ் இட் பேக். கிவ் இட் பேக். திருப்பி கொடு. நெக்ஸ்ட் ஒன், போகாதே. போகாதே. டோன்ட் கோ. டோன்ட் கோ. நெக்ஸ்ட் ஒன், திரும்ப முயற்சி செய். திரும்ப முயற்சி செய். ட்ரை அகைன். ட்ரை அகைன். திரும்ப முயற்சி செய். இங்கே படி. இங்கே படி. ஸ்டடி ஹியர். ஸ்டடி ஹியர். நெக்ஸ்ட் ஒன், யோசித்து பாருங்கள். யோசித்து பாருங்கள். திங்க் அபவுட் இட். திங்க் அபவுட் இட். யோசித்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.